நெக்ஸ்ட்டு ஒரு நோட் பார்ப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா, அதாவது எப்படின்னா கொஸ்டினில் வந்து அரைவல் ரேட்டுன்னு கேட்பாங்க, சர்வீஸ் ரேட்டு 2 விதமாக கேட்பாங்க. இதில் அரைவல் ரேட்டுங்கிறது வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை எப்படி பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம லேம்டாங்கிறது பேராமீட்டராக பார்ப்போம், எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மியூங்கிறத நம்ம பேராமீட்டராக பார்ப்போம். ஸோ இதில் லேம்டாங்கிறது வந்து நம்மளுக்கு அரைவல் ரேட். ஸோ லேம்டா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வரும், இஃப் த அரைவல் ரேட் இஸ் எ பெர் யூனிட் ஏ பெர் யூனிட் தென் ஏ லேம்டா ஈக்குவல் டு ஏ பெர் யூனிட்ஸ். செகண்ட் ஒன், இஃப் த அரைவல் டைம் இஸ் ஆவரேஜ் ஏ யூனிட்ஸ் தென், ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டைமில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லேம்டா ஈக்குவல் டு 1 டிவைடட் பை என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அது எழுதணும். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர் அரைவல் டைம். எதை பார்த்தோம்? இன்டர் அரைவல் டைம் வந்து எதில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா இன்டர் அரைவல் டைம்னு பார்த்தோம். ஸோ அதுக்கும் அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ டைமிங்கில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லேம்டா ஈக்குவல் டு 1 டிவைடட் பை அந்த டைமிங் எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இஃப் த சர்வீஸ் ரேட் இஸ் ஏ பெர் யூனிட்ஸ் தென், ஸோ அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா டேரெக்டாக மியூ ஈக்குவல் டு ஏ பெர் யூனிட்ஸ், என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை டேரெக்டாக எடுத்து எழுதிடலாம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மீன் சர்வீஸ் டைம். ஸோ அதுக்கு ஏ யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மியூ ஈக்குவல் டு 1 பை ஏ பெர் யூனிட்ஸ். சப்போஸ் கொடுத்துருக்க லேம்டாவோட வேல்யூ வந்து மினிட்டில் கொடுத்துருந்தாங்க, மீதி எல்லா வேல்யூஸும் ஹவர்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த மினிட்ஸையும் நம்ம ஹவரில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்ட்டு 16 போடணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா லேம்டா ஈக்குவல் டு ஏ பெர் ஹார். சப்போஸ் ஹவரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மினிட்டில் கன்வெர்ட் பண்ணணும். எல்லா வேல்யூஸுமே நம்மளுக்கு மினிட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம டிவைடட் பை 60 போட்டு அதை மினிட்க்கு கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், எ செல்ஃப் சர்வீஸ் ஸ்டோர் எம்ப்ளாயீஸ் 1 cashier at its counter. 9 customers arrive on an average every 5 minutes, while the cashier can serve 10 customers in 5 minutes. Assuming Poisson distribution for arrival rate and exponential distribution for service time. ஸோ என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த சிஸ்டம், செகண்ட் ஒன் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த queue ஆர் ஆவரேஜ் queue length, third one average time a customer spends in the system, fourth one average time a customer wait before being served. ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஒரு செல்ஃப் சர்வீஸ் ஸ்டோர் ஓனாக அவங்க ஒரு ஸ்டோர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் கேஷியர் கவுண்டரில் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு எவ்வளோ பேர் அரைவ் ஆகிறாங்கன்னா 9 customers அரைவ் ஆகிறாங்க ஆன் அன் ஆவரேஜ் 5 minutesல. while the cashier can serve, ஸோ அவங்கக்கிட்ட எவ்வளோ பேர் போகிறாங்க அப்படின்னா 10 customers in 5 minutes. ஸோ அதில் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவனில் எது லேம்டா எது மியூங்கிறது ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம லேம்டாங்கிறது பேராமீட்டராக யூஸ் பண்ணுவோம். அதில் அரைவல் ரேட்டு கொடுத்துருந்தாங்கன்னா லேம்டான்னு மென்ஷன் பண்ணணும், சர்வீஸ் ரேட்டுன்னு கொடுத்தாங்கன்னா மியூ மென்ஷன் பண்ணணும். சரியா? லேம்டாங்கிறது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் உள்ள பேராமீட்டர், எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து மியூங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து அரைவல், எவ்வளோ பேர் கஸ்டமர்ஸ் அரைவ் ஆகிறது. ஸோ அப்போ அதில் லேம்டாவோட வேல்யூ என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா 9/5 இருந்திருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் ஒன் சர்வீஸ் டைம். ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மியூ ஈக்குவல் டு 10 டிவைடட் பை 5. ஸோ இப்போ மியூவும் லேம்டாவும் நம்மளுக்கு கிவன் ப்ராப்ளத்துலேருந்து கண்டுபிடிச்சிடணும். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த சிஸ்டம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்முலாலே பார்த்தோம். ஸோ ஃபார்முலாவில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஸோ ஃபார்முலாவில் பாருங்கள், எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இந்த சிஸ்டம்னா எல்எஸ் ஈக்குவல் டு லேம்டா பை மியூ மைனஸ் லேம்டா. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட் ஒன் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த சிஸ்டம். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, எல்எஸோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். செகண்ட் பாருங்கள், ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த க்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த க்யூனா எல்க்யூ கேட்டிருக்காங்க செகண்ட் ஒன் கொஸ்டினுக்கு. அதே மாதிரி இங்கே தேர்ட் ஒன் பாருங்கள், ஆவரேஜ் டைம் எ கஸ்டமர் ஸ்பென்ஸ் இன் த சிஸ்டம். ஸோ ஸ்பென்ஸ் இன் த சிஸ்டம்னா என்ன கேட்டிருக்காங்க, இங்கே எக்ஸ்பெக்டட் டைம் எ யூனிட் ஸ்பென்ஸ் இன் த சிஸ்டம்னா WS. ஸோ அப்போது தேர்ட் ஒனுக்கு நம்மளுக்கு WS கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஆவரேஜ் டைம் எ கஸ்டமர் வெயிட்ஸ் பிஃபோர் பீயிங் சர்வ்டு.
ஸோ அப்போ லாஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா WQ கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆவரேஜ் டைம் கஸ்டமர்ஸ் வெயிட்ஸ் பிஃபோர் பீயிங் சர்வ்டு, வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள ரிசீவ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் அரைவல் ரேட் lambda equal to 9/5 which is equal to 1/8. சர்வீஸ் ரேட் கிவன்லேருந்தே மியூ ஈக்குவல் டு 10/5. ஸோ என்ன பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அரைவல் ரேட் லேம்டாவோட வேல்யூ 9 கஸ்டமர், ஸோ 9/5. ஸோ லேம்டா ஈக்குவல் டு 9/5. ஓகேவா? அதே மாதிரி சர்வீஸ் ரேட் என்ன கொடுத்துருந்தோங்க சர்வ். ஸோ அதில் வந்து நமக்கு பார்த்தோம்னா 10 கஸ்டமர்ஸ் இன் 5 minutes. ஸோ மியூ ஈக்குவல் டு 10 divided by 5. ஸோ ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம வந்து மியூவோட வேல்யூவாக எடுத்துருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த சிஸ்டம். ஸோ அப்போ நம்மளுக்கு எல்எஸ்க்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் லேம்டா பை மியூ மைனஸ் லேம்டா. ஸோ லேம்டா நம்மளுக்கு கிவனில் இருக்குது, மியூவும் கிவனில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருமோ அதுதான் அதோடைய ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் அதே மாதிரி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த கியூ. ஸோ அப்போ எல்கியூ கேட்டிருக்காங்க. எல்கியூவோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் லேம்டா ஸ்கொயர் டிவைடட் பை மியூ இன்ட்டு மியூ மைனஸ் லேம்டா. ஸோ லேம்டாவோட வேல்யூ நம்மளுக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் 1.8. ஸோ 1.8 தான் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை மியூவோட வேல்யூ 2 இன்ட்டு 2 மைனஸ் 1.8. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 8.1. நெக்ஸ்ட் ஆவரேஜ் டைம் எ கஸ்டமர் ஸ்பெண்ட்ஸ் இன் த சிஸ்டம். அப்போ WS கேட்டிருக்காங்க. ஸோ WSக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் 1 டிவைடட் பை மியூ மைனஸ் லேம்டா. ஸோ 1 டிவைடட் பை மியூவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 2 மைனஸ் 1.8 which is equal to 5 minutes. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் கொஸ்டின் ஆவரேஜ் டைம் எ கஸ்டமர் வெயிட்ஸ் இந்த கியூ கேட்டிருந்தாங்க. ஸோ அது WQ ஃபைன் பண்ணணும். ஸோ அதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா லேம்டா பை மியூ இன்ட்டு 1 டிவைடட் பை மியூ மைனஸ் லேம்டா. ஸோ அதே மாதிரி வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 4.5 தான் அதோடைய ஆன்சர். ஸோ இதான் நம்மளுக்கு. ஸோ மெயினாக இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா கொடுத்துருக்க ஃபார்முலா எல்லாத்துலேயும் எல்எஸோட ஃபார்முலா என்ன, எல்கியூவோட ஃபார்முலா என்ன, WSோட ஃபார்முலா என்ன, WQவோட ஃபார்முலா என்ன அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வச்சு தான் ப்ராப்ளத்தை படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A person repairing radios finds that the time spent on the radio sets has exponential distribution with mean 20 minutes if the radios are repaired in the order in which they come in and their arrival is approximately Poisson with an average rate of 15 for 8-hour day. What is the repairman's expected idle time each day? அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க பாரு, how many jobs are head of the average set just brought in.